கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூடாரம் காலி. கோவை மாவட்ட பொறுப்பாளர் விலகினார்கள், சேலம் மாவட்ட பொறுப்பாளர் விலகினார்கள், திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர் விலகினார்கள். விலகும் தம்பிகள், அதிர்ச்சியடையும் சீமான் அப்படின்னு கடந்த 2 மாத காலமாக பரபரப்பாக செய்தியை போட்டுக்கொண்டிருந்த எல்லா ஊடகத்திற்கும், இதுக்கு பின்னணியில் இருந்து இயங்கிய அத்தனை பேருக்கும் நேற்று சாட்டையால் அடித்த மாதிரி இருந்துக்கும் திருப்பூரில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமரல மீட்பும் நடந்த பொதுக்கூட்டம். இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற முழக்கத்தை யார் வச்சாலும் சரியா இருக்காது. நாம் தமிழர் கட்சி வச்சா தான் சரியா இருக்கும். அப்படி நடந்தது நாம் தமிழர் கட்சி பேரணியும் பொதுக்கூட்டமும். இந்த பொதுக்கூட்டத்துடைய புகைப்படங்களை பார்த்துட்டு பல பேருக்கு நேற்று இரவு தூக்கமே இல்லையா. சில பேருக்கு நெஞ்சு அடைச்சுதான், சில பேருக்கு நெஞ்சு மட்டும் இல்ல, எல்லாமே அடைச்சுதான். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பல கூட்டங்களை போட்டுக்கிறது. ஏற்கனவே மதுரையில், அதே போல் முதுகுளத்தூரில், சென்னையில், இப்படி பல இடங்களை போட்டிருக்காங்க. ஆனால் திருப்போரூரில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தை நடத்துவது என்பது அண்ணன் சீமானுடைய நீண்டகால ஆசை, கனவுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது சாதிவாரி கணக்கெடுப்பான பொதுக்கூட்டமாக மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானவர்கள் எடுத்திருப்பது கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பிரச்சனை, பஞ்சமர் நில மீட்பு. இந்த பஞ்சமர் நில மீட்பு குறித்து ஏற்கனவே பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அரசியல் அமைப்புகள் இந்த போராட்டத்தை முடிஞ்சிருக்காங்க. ஆனால் எடுத்தவங்க எல்லாருமே குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்துக்காக அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள். ஒரு பட்டியல் சமூகத்துடைய பிரச்சனைனா ஒரு பட்டியல் சமூகம் தான் பேசணும், மீனவருடைய பிரச்சனைனா மீனவன் தான் பேசணும், நாடார் பிரச்சனையை நாடார் தான் பேசணும், முக்குளத்தூர் பிரச்சனையை முக்குளத்தூர் தான் பேசணும், கிறிஸ்தவர் பிரச்சனையை கிறிஸ்தவர் தான் பேசணும், இஸ்லாமியர் சிக்கலை இஸ்லாமியர் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வை பொது புத்தியில் இருக்குது. குறிப்பாக பறைய சமூக மக்களுக்காக 1892 ஒரு வெள்ளைக்கார கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், ஒரு முதலமைச்சராக இருந்தே ஒன்றும் பிடுங்க முடியலன்றாங்க. ஒரு கம்மியான முதலமைச்சர் போய் என்னப்பா செய்ய முடியுன்றாங்க. ஆனால் வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் ஒரு மாவட்ட ஆட்சியர், ஜேம்ஸ் ட்ரெமன்ஹிர் அப்படிங்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் இங்கே வர்றாரு. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் இருக்கார். அந்த மக்களை பார்க்குறாரு. சாதாரணமாக இந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கான், எளிமை அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கான், இன்னும் அடிமைகளாக இருக்கான். கூலி அடிமை முறைகள் உலகம் எங்கே ஒழுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே இவன் இன்னும் கொத்தடிமையாக இருக்கிறான், கூலி அடிமையாக இருக்கிறான். இவனுக்கு படிப்பு இல்லை, ஆலயங்களில் நுழைய முடியலை, தெருக்களில் நுழைய முடியலை, சரியாக அவனுக்கு பொது இடங்களில் பயன்படுத்த அனுமதி இல்லை, பொது குளத்தில் குடிக்க முடியல, சுடுகாடு கூட இல்லை. அது இல்லாமல் உழைச்சி ஓடா தேஞ்சி தொழுநோய் குடிசைகளை வளர்ந்துக்கான், ஊரை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கான். அப்போ இவனை எப்படி முன்னேற்றுவது? ஒரே வழிதான் இருக்குது. உடனடியாக அவனை கல்வி கொடுத்து மேலே ஏற்ற முடியாது, ஏன்னா ஒரு தலைமுறையை படிக்கலை. அப்போ இவனுக்கு இப்போதைக்கு தேவை பொருளாதார விடுதலை. அப்போ இந்த பொருளாதாரம் வேணும்னா இவன் இருக்கிறது உழைப்பு. ஏற்கனவே தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க, விவசாயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ இவன் நிலத்தை கொடுத்தா பிழைத்து கொள்வான் என்று பறையர்கள் பற்றிய குறிப்புகள் அப்படின்னு 1891 லண்டனுக்கு அந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜேம்ஸ் அவர்கள் ஒரு 17 பக்க அறிக்கையை கொடுக்குறாரு. இந்த 17 பக்க அறிக்கையை படிச்சுட்டு லண்டன் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் தமிழ்நாடு முழுக்க, குறிப்பாக 77 விழுக்காடு வடார்காடு, திருவண்ணாமலை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில், அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு டிப்ரஸ்ட் கம்யூனிட்டி. ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்டு சொல்ல மக்கள் சொல்கிறேன்னா, டிப்ரஸ்ட் கம்யூனிட்டி என்று அன்னைக்கு வெள்ளைக்காரால் அறிவிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு டிசி என்று வைத்திருந்த அந்த மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கரை வெள்ளைக்கார அரசாங்கம் பஞ்சமி நிலம் என்று கொடுக்குது. இந்த பஞ்சமி நிலத்தை 1892 செப்டம்பர் மாதம் 30 பஞ்சமி நிலம் பறைய சமூகத்துக்கு வெள்ளைக்கார அரசால் கொடுக்கப்படுகிறது. அப்போ கொடுக்கும் போதே ஒரு தெளிவான அரசாணையை போட்டிருக்காங்க. சீமானவர்கள் மிக தெளிவாக சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு இந்த நிலத்தை யாருக்கும் விற்க முடியாது.
1892னா 1902 செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த நிலத்தை விற்க முடியாது, குத்தகை கொடுக்க முடியாது, தானமாக கொடுக்க முடியாது. அதற்கு பிறகு அந்த நிலத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் இன்னொரு பறையர் சமூகத்தை சார்ந்தவருக்கு மட்டும்தான் இந்த நிலத்தை விற்கவோ ஏலம் விடுவதற்கோ இல்லை தானமாக எழுதி கொடுப்பதற்கோ உரிமை இருக்கிறது. அப்போ இது அவங்களுக்குள்ளே இருந்துக்கணும், அவங்கள மேலே உயர்த்தணும். அவங்க விவசாயம் செய்யும் போது அவங்கள்ட்ட கையில் காசு வந்துடும். காசு வரும்போது ஒரு தன்னிறைவு வாழ்க்கை வரும். பொருளாதாரத்தை அடையும் போது அவன் படிக்க ஆரம்பிப்பாங்க. படித்தா அவங்களுடைய சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் உயரும், சமூக பொருளாதார நிலை உயர வேண்டும். இதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்குன்னு சொல்லி, இதுதான் உண்மையான சோசியல் ஜஸ்டிஸாக இருக்குன்னு சொல்லி வெள்ளைக்கார மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டதான் பஞ்சமி நிலம். வழங்கி 100 வருஷம் ஆச்சு. 1892 இன்னைக்கு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆச்சு. இந்த 120 வருடங்களில் 12 லட்சம் ஏக்கரில் ஒரு 5 லட்சம் ஏக்கர் போயிடுச்சுங்க, விற்றுட்டாங்க, மாறி மாறி போயிடுச்சு, இல்லை ஆக்கிரமிப்பில் போயிடுச்சு, பல தலைமுறைகள் இறந்துட்டாங்க, அதனால் அது பொது நிலைமை மாறிடுச்சு, அரசு எடுத்துக்கிச்சுன்னா கூட பரவாயில்ல. 1994 இந்த பஞ்சமி நிலத்திற்காக போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஏர்போர்ட் முடித்தவரை தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஏர் உழும் போராட்டம் நடத்தி ஒரு 45-50 ஏக்கரை மீட்டெடுக்கிறாங்க. 45 ஏக்கர் தான். அந்த போராட்டத்துக்கு பிறகு அரசு அன்னைக்கு மிகப்பெரிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மனு கொடுப்பதற்காக போனவர்கள் எப்படி ஸ்டெர்லைட் நடந்துச்சோ அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க போறாங்க. மனு கொடுக்க போன இடத்துல ஏழுமலை ஜான் தாமஸ் அப்படிங்கிற 2 விவசாயிகள் ஆதி தமிழ் குடிகள் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. அதற்கு பிறகு இந்த போராட்டம் நீர்த்து போகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் அதை கையில் எடுக்கிறாங்க, பல பேர் பேசுகிறாங்க. 2011 ஜனவரி மாதம் அன்றைக்கு திமுக அரசு இந்த பஞ்சமி நில மீட்பு குறித்து பேசி மருதமுத்து குழு என்ற குழுவை போடுகிறது. நீதிமன்றத்துக்கு வழக்கு போது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பஞ்சமி நிலம் ஆவணப்படி எவ்வளவு இருக்குது, 12 லட்சம் ஏக்கர், 5 லட்சம் ஏக்கரோ 3 லட்சம் ஏக்கரோ இருந்துக்கணும்ல, ஆவணப்படி இந்த பஞ்சமி நிலம் 24,000 ஏக்கர் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மீதி எதுவுமே பஞ்சமி நிலமானு தெரியலை. 24,000 ஏக்கரும் ஆதி தமிழ்குடி பாறையிட்டு இருக்கானா இல்லை, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தடா பெரியசாமி இன்னைக்கு விசிகாலேருந்து விலகி பாஜக தடா பெரியசாமி ஆர்டியில் வழக்கு போகிறாரு. ஆர்டியில் வழக்கு போட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் 633 ஏக்கரு பஞ்சமி நிலம் அப்படின்னு ஆர்டியில் தகவல் இருக்கிறது. அந்த 633 ஏக்கரும் பறைய சமூகத்திற்கு இல்லை, அதுவும் பிற சமூகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதாவது வெள்ளைக்காரனால் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை இந்த 100 ஆண்டு காலத்தில் 12 லட்சம் ஏக்கரையும் ஆட்டையை போட்டுக்கிறது இந்த திராவிட கும்பல். ஆட்டையை போட்டுக்கு வழிவகை பண்ணியிருக்கு. அதாவது வெள்ளைக்காரன் தெளிவாக என்ன பண்ணியிருக்கான், நிலங்களை வகைப்படுத்துகிறான். நஞ்சை, புஞ்சை, நத்தம், புறம்போக்கு, இப்படி 4 வகையாக வகைப்படுத்துறவன் 5ஆவதாக ஒரு லேண்டை வகைப்படுத்துகிறான் பஞ்சமி. எப்படி நத்தம்னு ஒரு பட்டா இருக்குமோ, புறம்போக்குன்னு நிலம் வகைப்படுத்தணுமோ, நஞ்சை நிலம்னு பட்டா இருக்குமோ, புஞ்சை நிலம்னு பட்டா இருக்குமோ, அதே போல் பஞ்சமி நிலம்னு பட்டா இருந்திருக்கு. ஆனால் இந்த பஞ்சமி நிலத்தை மட்டும் பட்டாவை மாற்றி தாசில்தார், விஏஓ, ஆர்ஐ எல்லாரையும் பயன்படுத்தி பஞ்சமி நிலம்னு பட்டாவே இல்லாமல் அதை முழுக்க புறம்போக்கு, நத்தம், நஞ்சை, புஞ்சைன்னு பயன்படுத்தினான். விவசாய நிலங்களை, வேளாண் நிலங்களை, நஞ்சை நிலங்கள் தான் பறைய சமூக மக்களுக்கு பஞ்சமி நிலமாக கொடுக்கப்பட்டது. முழுக்க விவசாயம் செய்கிற நிலமையில் இந்த நிலம், அந்த நிலத்தை 12 லட்சம் ஏக்கரையும் பறி கொடுத்துட்டு பல பேர் போராடுறாங்க. அந்த போராட்டம் பொது சமூகத்துக்கு போய் சேரலை. பறையர் சமூகத்துக்கான பிரச்சனையை பறையர்கள் மட்டும்தான் பேசணும் என்ற நிலையில் நேற்று நடந்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியும் பஞ்சமரல மீட்டும் போராட்டத்தில் பல்வேறு சமூகத்துக்காக அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக நாடார் அமைப்பை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் முத்து ரமேஷ் அவர்கள், கவுண்டர் சமூகத்துக்கான அரசியல் செய்யக்கூடிய அண்ணன் ஆறுமுகம் அவர்கள், அதே போல் முக்குளத்தோர் எழுச்சி கழகம் என்று வைத்திருக்கக்கூடிய அண்ணன் கவிக்குமார் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பாக்கெட் சார்ந்த அண்ணன் திருமாறன் அவர்கள், அதே போல் தேவேந்திரகுல சமூகத்துக்காக அரசியல் செய்யக்கூடிய கரிகால பாண்டியன் அவர்கள், அதே போல் கோனார் சமூகத்துக்கு அரசியல் பேசக்கூடிய பூமிநாதன் அவர்கள், இப்படி பல்வேறு தேவர் சமூகத்தை சார்ந்த, நாடார் சமூகத்தை சார்ந்த, கோனார் சமூகத்தை சார்ந்த, குங்குவிலர் சமூகத்தை சார்ந்த, முத்திரையர் சமூகத்தை சார்ந்த, இப்படி பல்வேறு சமூகத்துக்காக அரசியல் செய்யக்கூடிய ஒரு சமூக அமைப்பை நடத்தக்கூடிய வந்திருந்தாங்க. பறையர் சமூகத்துக்காக பறையர் தான் பேசணும் என்கிற அரசியலை உடைத்து இப்படி பல்வேறு சமூகத்துக்காக அரசு செய்யக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களையும், கவிக்குமார் அவர்களையும், அதே போல் கரிகால பாண்டியன் அவர்களையும், அதே போல் அண்ணன் ஆறுமுகம் அவர்களையும், அண்ணன் முத்துரமேஷ் அவர்களையும் பஞ்சமர் நில மீட்பு குறித்து அண்ணன் சீமான் பேச வச்சிருக்காரு. இதுதான்
தமிழ் தேசிய அரசியல், இதுதான் தமிழர் ஒற்றுமைக்கான அரசியல். அதாவது நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய அவேர்னஸ், பெரிய விழிப்புணர்வு. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் பஞ்சமி நிலம்னா என்ன, அது யார் கொடுத்தது, யார் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கா, அதை ஏன் மீட்கணும், அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற பெரிய புரிதலை நாம் தமிழர் கட்சியும் சீமானும் உருவாக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் பஞ்சமி நிலம் குறித்து பல்வேறு தலைவர்கள் பேசியிருக்காங்க. அண்ணன் திருமா பேசியிருக்காங்க, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ச்சியாக பேசிட்டு வராரு. அதே போல் அசுரன் படத்தில் இந்த படமே பஞ்சமி நிலம் குறித்தான் பேசின படம். அது ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பஞ்சமி நிலம் குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. பறையர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. ஷெட்யூல் காஸ்டுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் பல பேர் பேசுகிறாங்க. பல சமூக ஆர்வலர்கள், தலித்திய செயல்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த பஞ்சமி நிலம் குறித்த பொது சமூகத்துக்கு, ஒத்த தமிழ்நாட்டுக்கும் உலக தமிழருக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதை அண்ணன் சீமான் உருவாக்கியிருக்காரு. சாதி வாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது, ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு எண்ணி ஓட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது? இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடிகிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத? இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள், ஏன் கொடுக்க மாட்டார்கள்? ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும், தமிழர்களுக்கு தெளிந்துவிடும், கிளர்ச்சி எழுந்துவிடும், புரட்சி நடந்துவிடும். இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும். இங்க இருக்கிற சிக்கல். அதனால எடுக்க மாட்டார்கள், திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள். இதுல என்ன பெரிய குடும்பம், நான் சீமான் மிக தெளிவாக குறிப்பிட்டாங்க. பஞ்சமி நிலம் யாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க, முழுக்க அரசால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசனுடைய பல அரசு அலுவலகங்கள் இந்த பஞ்சமி நிலத்தில் இருக்கு. பல தனியார் கல்லூரிகள், பல அரசு கல்லூரிகள். சென்னையில் பச்சைப்பா கல்லூரிக்கு எதிர்ப்புறம் 25,000 ஏக்கருக்கு மேலே பஞ்சமி நிலம் இருக்கான். ஒரு அரசு ஒரு நிலத்தை, ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக வெள்ளக்காரன் கொடுத்த நிலத்தை நீ கூடுதலாக கொடுத்துருக்கணும். இப்போ 12 லட்சம் ஏக்கரை வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனா, எங்கள் ஆட்சி சமூக நீதி ஆட்சி, சாதி ஒழிப்பு ஆட்சி, ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை, விளிம்புநிலை மக்களை தூக்கிவிட்ட ஆட்சி, தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் நாங்கள் பட்டியல் சமூகத்தை நாங்கள் தான் படிக்க வச்சோம், பட்டியல் சமூகத்தை நாங்கள் தான் பேண்ட் ஷர்ட் போட்டு விட்டோம், பட்டியல் சமூகத்தை நாங்கள் தான் கோயிலில் கூட்டு போனோம், பட்டியல் சமூகத்தை நாங்கள் தான் தோளில் துண்டு போட்டு விட்டோம், பட்டியல் சமூகத்தை நான் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்காங்கன்னா பெரியார் தான் காரணம், அண்ணா தான் காரணம், கலைஞர் தான் காரணம், அவர் தான் காரணம்னு சொல்கிற நீங்கள் 12 லட்சம் ஏக்கரை 24 லட்சம் ஏக்கரா நாங்கள் மாற்றி கொடுத்தோம், கூடுதல் நிலம் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க சமூக நீதி காவலர்கள், நீங்கள் பட்டியல் சமூக பாதுகாவலர்னு சொன்னா, கொடுத்ததை புடுங்கினா எப்படா நீங்க பட்டியல் சமூக பாதுகாவலர் கேள்வியை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டார். சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது, நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் பெற்று கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிலத்தை மீட்டுத்தான் சாதி வாரி கணக்கெடுப்பீடு ஏன்னா இருந்து கத்தி முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும். அது யார்கிட்ட இருந்து? எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தான், நம்மை எல்லாம் படிக்க வைத்தான், எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிற அவல நிலையில் நிற்கிறோம். இதை விட கொடுமை ஏதாவது இருக்க? ஒன்றை நீ தெளிவுபடுத்திக்கொள், இவர்கள் எடுக்க மாட்டார்கள், சாட்டி விடுவார்கள். பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா, அது காரணம் தடை போட்டுச்சுன்னா, அவன் 65 விழுக்காடு 50 விழுக்காடு எடுக்கணுங்க இடத்துல 65 விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு. அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாதுன்னு, ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கப்பட்ட 69 விழுக்காடு மண்டல் என்கிற ஒருத்தர் உடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டதுக்கு காரணம், இந்த நிலத்திலே பெருமையோடு ஒவ்வொரு தமிழ் மகனும் சொல்ல வேண்டும், நன்றியோடு அந்த மகனை நினைவில் கூற வேண்டும், அது நம்முடைய பெரிய தகப்பன் ஆனமுத்து என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க கூடாது. இவர்கள் செய்யல. யாரு? இந்த சமூக நீதி காவலர்கள், இந்த சோகால்டு தலித் ஆக்டிவிட்டிஸ் இவங்க செய்யல. யார் தெரியுமா செஞ்சா? 1950 காலத்தில் வெள்ளக்காரன் செஞ்சதை இந்தியாவில் வினோபா செஞ்சார். அதனால தான் புரட்சியாளர் வினோபா என்று அழைக்கப்படுறார். அவர் ஒரு
பூதான இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி அவர் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க காந்திய பாதையில் பயணித்தவர், இந்தியா முழுக்க ஒருங்கிணைத்து அலைஞ்சு திரிஞ்சு 2,93,000 ஏக்கர் நிலங்களை தானமாக பெரும் முதலாளிகள்கிட்ட, காந்தியவாதிகள்கிட்ட, பெரும் பணக்காரர்கள்ட்ட, தேச பற்றாளர்கள்ட்ட, தலித் சமூகம், ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகம் மேலே ஏறி வரவங்களுக்காக இந்தியா முழுக்க 2,93,000 ஏக்கரை எடுத்து பட்டியல் சமூகத்துக்கு அதே போல பஞ்சம நிலம் போலவே அவர் கொடுத்தாரு. அவர் வினோபா செஞ்சதை இங்கே யாராவது செஞ்சுருக்காங்களா? பெரியார் ஏதாவது கொடுத்துருக்காரா இல்லை எடுத்திருக்காரா? ஏன் வினோபா மட்டும் தான் கொடுத்தாரா? எங்க ஈவேரா கொடுக்கலையா? வரலாறு தெரியாமல் பேச துரைமுருகன், நீங்க வந்து தவறா பேசுறீங்க. வினோபா போலவே ஈவேரா கொடுத்தாரு. வினோபா மொத்தமா சேர்த்து மக்கள்கிட்ட கொடுத்தாரு. இவர் யார்கிட்ட கொடுத்தாருன்னா ஈவேரா மணியம்மைட்ட கொடுத்தாரு, மணியம்மை வீரமன்ட்ட கொடுத்தாங்க, வீரமணி அன்புராஜ்கிட்ட கொடுத்தாரு. கருணாநிதி கொடுக்கலையா? கருணாநிதி நல்லா கொடுத்தாரு. கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தாரு, கருணாநிதி ராசாத்திட்ட கொடுத்தாரு, கருணாநிதி தயாள்கிட்ட கொடுத்தாரு, தயாளு கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்தாங்க, ஸ்டாலின் உதயநிதி கொடுத்தாரு, அந்த பக்கம் கனிமொழி கொடுத்தாங்க, அப்புறம் செந்தாமரை கொடுத்தாங்க, அப்புறம் கிருத்திகாவுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் தயாநிதி, கலாநிதி, இன்பநிதி, துன்பநிதி, அருள்நிதி, அத்தனை நிதியும் கொடுத்தாங்க. ஆனால் மக்களுக்கு கொடுத்தாங்களா? நான் இறந்த பிறகு மருத்துவமனையாக என் வீட்டை பயன்படுத்தினான்னு கருணாநிதி உயிரிழந்து தெரிஞ்சு பெருமையாக பேசினாங்க. அதுக்கப்புறம் தயாளம்மா அந்த வீட்டில் இருக்குது. இப்போ தயாளம்மா போய் அந்த நல்லா இருக்கணும், அந்த அம்மா போய் அதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை வந்து கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டை கொடுக்கறதுக்கு செத்து கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சு, இன்னும் வீட்டை ஒப்படைக்கல. இவங்க வந்து நாட்டுக்கு செய்ய போறாங்களாம். உண்மையிலே தமிழர்கள் பெரியார் என்று போற்ற வேண்டும் என்றால், தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு, குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி குவிக்கவர்களை தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடி இருக்கணும். சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான். இவன் சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல. உண்மையிலே நேற்று அண்ணன் சீமானவர்கள் பேசின பேச்சு, அண்ணன் ஏர்போர்ட் மூட்டி பேசியது, அண்ணன் திருமாறன் பேசியது, அப்புறம் பூமிநாதன் அவர்கள் பேசியது, எல்லோருமே அந்த பஞ்சம் நிலம் குறித்தும் சாதிவாரி கணக்கு குறித்தும் ஆகச்சிறந்த கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க. குறிப்பாக ஐயா மணிரசன் அவர்கள்லாம் வந்து கேட்ட கேள்விகளுக்கு இந்த திராவிட கும்பல்கிட்ட பதிலே இருக்காது. பெரியாருடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைத்து அண்ணன் சீமானவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் பேசிய பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச கூட்டம். பெரியாரினும் பெரும் பருப்பு, தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு அப்படின்னு கூட்டம் போட்ட கூட்டம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேணும், இல்லை வேண்டாம் அப்படின்னு கூட்டம் போடுமா? இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் வகுப்புவாரி பிரதித்துவம், இதில் பெரியாரின் பார்வை என்ன, ஈவேராவின் பார்வை என்ன, திராவிடத்தின் பார்வை என்ன, பஞ்சமர் நில மீட்புல இந்த ஈவேராவின் பார்வை என்ன, திராவிடத்தின் பார்வை என்ன, திமுகவின் பார்வை என்ன? கூட்டம் போடுமா? கூட்டம் போட்டால் அறிவாலயமே பஞ்சம் நிலந்தாண்டான்னு கேட்பான். அடிமடியில் கை வச்சிருக்காங்க. அறிவாலயம் மட்டும் இல்லை, அழிவாலயம், கலைஞர் அரங்கம், அதே போல் வந்து அண்ணா அறிவாலயம் வந்து எல்லாமே கலைஞர் டிவி இருக்கிறதே வந்து பஞ்சம் நிலம்ட்டாங்க. 3 தலைமுறைக்கு முன்னாடி மாறி இருக்கு, அதான் பஞ்சம் நிலத்தை தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பல தலைமுறையாக வைக்கிற குற்றச்சாட்டு 2020 காலகட்டத்தில் நேரடியாகவே வந்து ஒரு பெரிய டிபேட்டாகவே மாறியது. பஞ்சம் நிலம் என்ற ஆவணத்தை காட்டினால் நான் அரசியல் விட்டு செல்ல தயார் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அறிவிச்சார். ஆனால் அது பஞ்சம் நிலம் என்று கருத்து இருக்கிறது என்று திருமாவளவனே சொல்லியிருக்காரு. அறிவாலயம் பஞ்சமி நிலம் தான் அப்படிங்கிற கருத்து இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா மொத்தமாக மாற்றிட்டாங்க டாக்குமெண்ட்டே. அப்போது இதுவரைக்கும் பெரியார் குறித்து பேசிய போதெல்லாம் இந்த ஊடகங்கள் அதை டிபேட்டாக மாற்றியது. ஒரு நடிகை கொடுத்த பொய் வழக்கில் 24/7 லைவ் போட்ட ஊடகங்கள் நேற்று எங்கே போச்சு? ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திலே ஃப்ரீஸ் பண்ணி 3 மணி நேரம் கேமரா வச்சுருந்த சன் டிவிலாம் இப்போ எங்கே போச்சு? நேற்று இவ்வளோ பெரிய பேரணி, இவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க. நாம் தமிழ்ச்சி கூடாரம் காலி, நாம் தமிழ்ச்சி கூண்டோடு விலகிருச்சு, என்னெல்லாமோ செய்தி போட்டிங்களே, இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்குத. ஏன் ஒருத்தவங்க கேட்க, ஏன் இந்த பஞ்சம் நிலத்தை மீட்கணும்? சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அதை ஏன் வந்து நீங்கள் அரசை கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த ஆட்சியை ஒரு சமூக நீதி ஆட்சி தானே, சமூக நீதி ஆட்சியில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கலாமே, ஏன் கேட்கல? ஏன் மொத்த ஊடகமும் நீங்கள் உங்கள் முதலாளிகள்கிட்ட காசு வாங்குறீங்களா, இல்லை பெண் சபரீசன் காசு வாங்குறீங்களா? சபரீசன் சொல்லிட்டாரோ, நடிகை வழக்கில் போட்டால் நீங்கள் பரபரப்பாக காட்டுங்க, சீமான் வீட்டில் போயிட்டு சம்மன் விட்டுனா பரபரப்பாக காட்டுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை ப்ரெஸ் வரும் அண்ணன் சீமானை பார்ப்பதற்கு. ஆனால் நேற்று பத்திரிக்கையாளர் தேடி தேடி பார்த்தோம், ஒருத்தரை காணோம். என்ன ஆயிடுச்சு? நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா,
புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. இடியடா இடியடா இது நம் கொடியடா, இனிமேல் நாம் தானடா. தடைகளை உடையடா, சரித்திரம் படையடா, கரிகிட தீன் தானடா. நாடு நமதடா, நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வாழுவது நம்முடையடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விழுந்து அடித்து உடையடா. சீமானனுக்கு ஒரு பிரச்சனைனா பத்திரிகையாளர் வருவாங்க, ஊடகங்கள் வருவாங்க, ப்ரெஸ் வரும். ஆனால் சீமானன் மக்கள் பிரச்சனை கையில் எடுத்தா வேங்கவேலுக்கு போனால் காட்ட மாட்டாங்க, கதிராமங்கலம் போன போது காட்டலை, நெடுவாசல் போன போது காட்டலை. இப்போவும் பஞ்சம் நில மீட்பும் அதே போல் சாதிவாரி கணக்கு கொடுத்து பேசுகிறாரு, காட்டலை. மார்ச் 22 மீனவர்களுக்கு தங்கச்சி மடத்தில் மிகப்பெரிய போராட்டம், காட்ட மாட்டாங்க. மக்கள் பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று பேசுனா காட்ட மாட்டான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பரபரப்பு செய்தி, சீமானன் பேர் கெடுற மாதிரியான ஒரு செய்தி வருது, கைது பண்ண போகிறாங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க மண்டையை உடைச்சிட்டாங்க, இல்லை நாம் தமிழ் கட்சி யார் மண்டையாவது உடைச்சிருச்சு அப்படின்னா அதை 24/7 லைவ் போட்டு அதை டிபேட்டாக மாற்றுவாங்க. ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்ததை டிபேட்டாக மாற்றிய ஊடகங்கள் நேற்று கார்னையில் 2 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்துல அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு விட்டு அண்ணன் சீமான் நடத்திய பேரணி குறித்து ஒருத்தம் பேசலையே. 300 ஆண்டுகளுக்கு பிறகு கலப்பரர்களை கருவறுத்தது கடுங்கோன் பாண்டியன், 800 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமிழன் சீமான் என்பது வரலாறு. அந்த வரலாறு இன்னும் 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் திராவிடத்தை கழுத்து அறுத்தான் செந்தமிழன் சீமான் என்பது வரலாறு. அதுதான் வரலாறாக பீகார் தன்னை சமூக நீதி மண்ணுன்னு சொல்லலை, தெலுங்கானாவும் தன்னை சமூக நீதி மண்ணுன்னு சொல்லலை, ஜார்க்கண்டும் தன்னை சமூக நீதி மண்ணுன்னு சொல்லலை. ஆனால் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது, தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது, இப்போ ஆந்திராவில் எடுக்க போகிறாங்க, ஜார்க்கண்டில் எடுத்து முடிச்சிட்டாங்க, பீகாரில் எடுத்தாங்க. உயர்நீதிமன்றத்தில் என்னாச்சு? உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணட்டும். அது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு 60 விழுக்காட்டுக்கு மேலே ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த 69 விழுக்காட்டுக்குள்ள சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து சொல்லப்போனால் 100 விழுக்காட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும். இன்னைக்கு எல்லா சமூகங்களுமே பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கு. ஐயரில் எல்லா ஐயரும் படித்து அட்வொகேட் ஆகிட்டாரா, இல்லை படித்து நீதிபதி ஆகிட்டாரா, படித்து IPS ஆகிட்டா? இல்லை, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. பிள்ளைமார் உயர்ந்த சமூகமாக இருக்குது. ஆனால் பிள்ளைமாரில் எல்லா பிள்ளைமாரும் நல்லா இருக்காங்களா, எல்லா முதலியாரும் நல்லா இருக்காங்களா? இல்லை. நேற்று அண்ணன் திருமாறன் பேசும்போது சொன்னார், எங்களை என்னமோ படத்தில் காட்டுற மாதிரி பெரிய தேவமாறனா பெரிய மீசை வச்சுருப்பாங்க, புல்லட்டில் போவாங்க, ஒரு டொயட்டா காரில் போவாங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. தென் மாவட்டத்து தென் தமிழகத்தில் முழுக்க காட்டு கருவேல மரம் முளைச்சிக்கிட்டு இருக்குது. எப்படி இங்கே பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்களோ அதே நிலைமையில தான் முக்குளத்தூர்லும் பெரும்பான்மையாக இருக்காங்க. எல்லோரும் உழைக்கிற மக்கள். இன்னைக்கு பறைய சமூகத்துக்கு பஞ்சம் நில மீட்பு எப்படி முக்கியமோ, எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ அதே போல் கல்லர் ஜாரி நிலங்கள் என்று கல்லர் சமூகத்தை முன்னேற்றத்திற்காக குற்றப்பரம்பரை என்ற சட்டத்தை போட்டு, கைரேகை சட்டத்தை போட்டு அவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கிய வெள்ளைக்காரன் இவங்களை மீட்டெடுத்து இதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக 30,000 ஏக்கருக்கு மேலே உசிலம்பட்டி திண்டுக்கல் பகுதிகளில் கல்லர் ஜாரி நிலங்கள் என்ற நிலத்தை கொடுத்தா அந்த நிலத்தை பஞ்சமலம் மூலம் போலவே கல்லர் சமூகத்துக்குள்ளேயே விட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அரசாணை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விஓக்கள் அதை மாற்றி பல்வேறு நபர்களுக்கு அதை விற்பனை செஞ்சிருக்காங்க, பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் 30,000 ஏக்கர் கல்லர் ஜாரி நிலங்களை மீட்பதற்காக கல்லர் சமூகம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தையும் சீமான் எடுக்கணுங்கிற கோரிக்கை முன் வச்சார். அப்போது இங்கே பட்டியல் சமூகம் மட்டும் இல்லை, PC, MPC எல்லா சமூகங்களுமே விளிம்பு நிலை சமூகங்களாக தான் இருக்குது. எல்லா சமூகங்களையும் 4-5 பேர் பணக்காரனாக இருக்கான், மீதி அத்தனை பேரும் எளிய மக்களாக, பாமர மக்களாக, அடித்தட்டு மக்களாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறத யதார்த்த உண்மை. அந்த அடிப்படையில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும். அப்போ கொடுக்கப்படணும்னா அதுக்கு என்னென்ன? முதல்ல என்னன்னு 1865 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அப்புறம் கடைசியாக வெள்ளக்காராட்சியில் 1931 கடைசியாக நடந்த மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த வெள்ளக்காரன் போய்
இங்கே அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு இடஒதுக்கீடுங்கிற முறை வந்த பிறகு வெள்ளக்காரன் எடுத்த அந்த கடைசி சாதிவாரி கணக்கெடுப்பான 1931 பேஸ் பண்ணி தான் இதுவரைக்கும் இந்தியாவோட இடஒதுக்கீடு. 1931 மக்கள் தொகை என்ன, இப்போ இருக்கிற மக்கள் தொகை என்ன? அன்னைக்கு 30 கோடி முகமுடையாள்னு பாரதி பாடினாரு, வெறும் 30 கோடி. இன்னைக்கு 150 கோடி. இந்த 150 கோடியில் இன்னைக்கு யாரு அதிகமாக இருக்கா யாரு கம்மியாக இருக்கான்னு எவனுக்கும் தெரியாது. தேவர் தன்னை 2 கோடி தேவர்ன்றாங்க, வன்னியர் தன்னை 2 கோடி வன்னியர்ன்றாங்க, பறையர் இல்லாத ஊரே இல்லைன்றாங்க, ஊர் இல்லாத ஊர்லையும் பறையர் இருப்பாருன்னு சொல்கிறாங்க, 2.5 கோடி பறையர்ன்றாங்க, தேவேந்திரர் தன்னை 1 கோடிக்கு மேலன்றாங்க, கொங்கு வெள்ளாள கவுண்டர் தன்னை 2 கோடின்றாங்க, முத்தரையர் தன்னை 1 கோடின்றாங்க, கோனார் 1 கோடின்றாங்க, ஆசாரிய 1 கோடின்றாங்க. அதே போல் தமிழ்நாட்டுடைய குயவர், பண்டாரம், நாவிதர் இவங்க எல்லாருமே 50 லட்சம்ன்றாங்க. பண்டாரம் சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி எனக்கு அழைச்சி பேசினார், ஆனால் நாங்கள் 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கோன்றாங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சமூகமும் தன்னை 1 கோடி 2 கோடிக்குது, தப்பு கிடையாது. அப்படி கணக்கு பண்ணால் மொத்தம் 45 கோடிக்கு மேலே வருது. ஆனால் மக்கள் தொகை வெறும் 8 கோடி தான். அப்போ 8 கோடி மக்கள் தொகையில் யார் எவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் மிக தெளிவாக சீமான் குறிப்பிட்டார். 100 பேர் இருக்கிற வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பாத, 10 பேர் இருக்கிற வீட்டுக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பாத, அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு. நீங்கள் 10.5 இடஒதுக்கீடு வன்னியர் சமூகம் கேட்கும்போது முக்குளத்தோர் சமூகம் போராட்டம் பண்ணாங்க, கொடுக்கக்கூடாதுன்னாங்க. ஏன்? என்னாதான் பிரச்சனை. வன்னியர் அதிகமாக கூட இருக்கலாம், அதிகமாக இருந்தால் 12 கொடுங்க, கம்மியாக இருந்தால் 8 கொடுங்க. என்னதான் தெரியும்? அன்னை ஏற்பட்ட போது வெளிப்போய் என்னை என்றா, டேய் என்னை என்னடா அப்படின்னு கேட்டார். அது வெறும் கிண்டல் வார்த்தை கிடையாது, அது ஆதங்க வார்த்தை, அது ஒரு கோப வார்த்தை. நீ இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய சமூக பொருளாதார கல்வியில் இந்த சமூகங்களை உயர்த்தணும் என்று கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீட்டில் இந்த சமூகத்துக்கு சம்பந்தம் இல்லாத, தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத சமூகங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். தமிழ்நாடு அமைச்சரவை அதுக்கு மிகப்பெரிய சான்று. தமிழ்நாடு அமைச்சரவையில் 35 பிறமொழியாளர்கள், தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். சரி, எம்எல்ஏ கூட ஓகே. அமைச்சரவையில் மறவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையாருக்கு ஒரு அமைச்சர், கல்லருக்கு ஒரு அமைச்சர், நாயுடுக்கு 3 அமைச்சர், மொத்தமாக தெலுங்குக்கு 10 அமைச்சர். அது எப்படி? தமிழ்நாட்டில் நாயுடுக்களும் மறவர்களும் ஒரே ரேஞ்சில் தான் இருக்காங்களா, இல்லை ஒரே எண்ணிக்கையில் தான் இருக்காங்களா? நாயுடும் கோணாரும் ஒரே எண்ணிக்கையில் இருக்காங்களா? நாயுடும் முத்திரையரும் ஒரே எண்ணிக்கையில் இருக்காங்களா? நாயுடும் அகமுடையாரும் ஒரே எண்ணிக்கையில் இருக்காங்களா? நாயுடுவும் கவுண்டரும் ஒரே எண்ணிக்கையில் இருக்காங்களா? நாயுடும் வன்னியரும் ஒரே எண்ணிக்கையில் இருக்காங்களா? அது எப்படி கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? எந்த பாசத்தில் கொடுத்தீங்க? எந்த மனவாடில் கொடுத்தீங்க? மனமணிசி அப்படின்னு கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி பிறகுதுல. இதுக்கு தான் சொல்றோம், என்னடா ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமான் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் போட்டினால் என்ன பிரச்சனை? நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்லை. மூர்த்தி பறையர் பேரவை சார்பா எங்களை கணக்கெடுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. அண்ணன் திருமாரஞ்சி அவர் சமூகத்தின் சார்பா கேட்டா பரவாயில்ல. ஆர்வம் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியா கேட்டா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே இல்ல. இவர்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து எட்றாங்களா என்னடா கதை விடுற? இன்னைக்கு மருத்துவர் ஐயா கேட்கிறாரு, மருத்துவர் அன்புமணி கேட்கிறாரு, வட தமிழகத்துல 2 பெரும் சாதிகள், ஒன்று பறையர், இன்னொன்னு வன்னியர். பறையர் சமூகத்துல இருந்து மூர்த்திக்கார என்னடா என்ன மருத்துவர் வன்னியர் சமூகம் கேக்குது, என்ன கொஞ்சம் என்னங்க எண்ணத்துல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அதுதான் இந்த கூட்டத்துக்கான சிக்கல். அவங்க நடத்துறா தனித்தனியா நீ கேட்டுக்கோ, ஒன்னா மட்டும் சேர்ந்து நின்று கேட்டுறாத. ஏன்னா நீ ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் நானே இங்க இருக்கிறேன். நீ எல்லாம் ஒன்னா இட்டா ரொம்ப தூரம் இல்லை, இதோ இருக்கிறது ஓங்கோல். தமிழ்நாட்டில் ரெட்டியார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, மொழி சிறுபான்மை அவங்க. ஆனால் ரெட்டியாருக்கு 2 அமைச்சர், தமிழ்நாடு முழுமைக்குரிய கோணாருக்கு ராஜகண்ணப்பனும் பெரிய கருப்பனும் 2 அமைச்சர், 2 ஒன்றா. ரெட்டியார்களுக்கு அமைச்சரையில் கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் கேரளாவில் எத்தனை தமிழர்கள் இருக்காங்க, ஆந்திராவில் எத்தனை தமிழக அமைச்சராக இருக்காங்க, கர்நாடகா எத்தனை தமிழ் அமைச்சராக இருக்கான்னு பார்க்குறது வேற கதை.
இங்கே ரொம்ப காலமாக வாழ்றாங்க, 350 வருஷமாக வாழ்கிறாங்க, அண்ணன் தம்பியாக புழங்கிட்டாங்க, அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம், அவங்களுக்கான எம்எல்ஏ, அவங்களுக்கான எம்பி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. அதுவும் இடஒதுக்கீட்டில் வருது. நாயுடு நாயக்கர் ரெட்டியாருக்குமான இடஒதுக்கீடையும் சேர்த்து தான் சீமான் போறாரு. சாதிவாரி கணக்கெடுப்புனா எல்லா சாதியும் எடு, அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தில் அவங்க நிறைய வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்போம். அதை என்னன்னா தானே கொடுக்கணும். நீ என்னாம எடுத்து கொடுத்தா கோனாருக்கும் 2, நாடாருக்கு 2, ரெட்டியாருக்கு 2, நாயுடுக்கு 3, நாய்க்கருக்கு 3, இசைவெள்ளாளருக்கு 2 அப்படின்னா இது என்ன சமூக பிரதிநிதித்துவம்? திராவிட மாடல் இஸ் ஈக்குவல் டு சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு ப்ரௌடா பேசுறீங்களே, அது எப்படி சோசியல் ஜஸ்டிஸா இருக்க முடியும் என்று கேள்வி கேட்கத்தான் இந்த பேரணியும் பொதுக்கூட்டமும். இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது. திமுகவுடைய நோக்கமும் சாதிவாரி கணக்கெடுப்பு தானே. திமுகவும் பஞ்சமலத்தில் மீட்பில் உங்களுக்கு அக்கறை இருக்குத்தானே. சோசியல் ஜஸ்டிஸ் தானே உங்கள் கோட்பாடு, சமூக நீதி தானே உங்கள் கோட்பாடு, உங்கள் கொள்கை. அப்புறம் ஏன் இந்த கூட்டத்துக்கும் இந்த பேரணிக்கும் காவல்துறை அனுமதி மறுக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு போகுது நாம் தமிழர் கட்சி. நீதிமன்றத்தில் இளந்திரை என்ற ஒரு நேர்மையும் நீதியும் வாய்ந்த தராசுகளை தூக்கி பிடித்து எடை போடக்கூடிய ஒரு நீதிபதி. ஒரு முள் விலகினா கூட ஐயா துடிச்சிருவாப்புல, அந்த மாதிரி ஒரு நீதிபதி. நீதிபதியின் கண்களில் கூடிய அந்த துணியை எடுத்துவிட்டு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்மையான நீதிபதி ஐயா இளந்திரையன் அவர்கள். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, காவல்துறை இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு ஏன் நீங்கள் கட்டணம் வசூலிக்கக்கூடாது? ஏன் அந்த இடத்துல தான் கூட்டம் போடணுமா? நீங்கள் ஏன் கோபாலபுரத்தில் கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு ஐயா கேட்கல. ஏன் அந்த இடத்துல தான் கூட்டம் போடணுமா, வேறு இடத்துல கூட்டம் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஐயா சொல்ல. 25,000 ரூபா காவல்துறை கூட்டத்துக்கு வசூல் பண்ணும். சுதந்திர இந்தியாவில் மக்கள் பிரச்சனைக்காக பேச, மக்களுக்காக பேச பணம் வசூல் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒய்எம்சி திடல் இருக்குது. இப்போ இந்த திடலுக்குன்னு வாடகை கொடுப்பாங்க. ஒரு அந்த மாதிரியான ஒரு திடல் வச்சுப்பாங்க. அரசே இப்போ இந்த மதுரையில் திடல் இருக்கும், திலகர் திடல், அது மாதிரி திடல்லாம் திடலுக்குன்னு வசூலிப்பாங்க. இப்போ திருச்சியில் ஜி கார்னர் இருக்குது, ரயில்வேயோடைய இடம். ரயில்வேக்கு ஒரு நாளைக்கு பணம் கட்டிட்டு அதில் நம்ம கூட்டம் நடத்திக்கலாம். இது பொது இடம். கூட்டம் நடத்துவதற்கு என்று அரசால் ஒதுக்கப்பட்ட இடம், காவல்துறையால் ஒதுக்கப்பட்ட இடம். பல்வேறு கூட்டங்கள் நடந்துக்கிறது. நம்ம ஒரு அரசுடைய இடத்த எடுத்து கிரவுண்டு ஒரு ஒரு விளையாட்டு திடலுங்க, அதில் போய் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த திடலில் அன்றைக்கி விளையாடுறவங்களுடைய விளையாட்டுலாம் கெட்டு போவோம். அதுக்காக ஒரு இது கொடுக்கலாம். நகராட்சியின் இடம் அப்படின்னா பணம் கட்டலாம். ஒரு பொது இடம், பொது இடத்துல கூட்டம் போடுவதற்கு மக்கள் பிரச்சனைக்கு பேசுவோம். நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு நடத்த போகிறாங்க, நாம் தமிழர் இன்டர்னல் மீட்டிங் நடத்த போகிறாங்க, கலந்தாய் கூட்டத்தை அங்கே போடுறோம்னா அது பிரச்சனை. பொதுக்குழு கூட்டத்தை போடுறாங்க ரோட்டில் அப்படின்னா யார் நீ அப்படின்னு கேட்கலாம். மக்கள் பிரச்சனைக்கு போராடுறதுக்கு 25,000 பணம் வாங்குன்னு சொல்லி ஒரு நீதிபதி சொல்கிறாரு. காவல்துறையும் அந்த பணத்தை வாங்குறது காத்திருக்கு. நான் எப்படி நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டதுக்கு காவல்துறைக்கும் நகராட்சி தான் எங்களுக்கு பணம் தரணும். நேற்று மட்டும் திருப்பூர் நகராட்சிக்கு அந்த ஆலடியாம்பட்டி கருப்பட்டி காப்பி கடை, பக்கத்தில் கூடிய ஹோட்டலு, பக்கத்தில் கூடிய மெடிக்கலு, அங்களுடைய உணவகம் அத்தனையிலையும் கூட்டம் அள்ளி வடிஞ்சுது. ஆல்ரெடி கருப்பட்டி கடைலாம் ஒரு மாதம் டாக்கெட்டை ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. ஏன்னா எங்காலும் பக்கத்துக்கு டாஸ்மாக போக மாட்டான். இதே திமுக கூட்டம் போட்டால் டாஸ்மாக வியாபாரம் சரியாக வரும். நாம் தமிழர் போட்டால் ஆல்ரெடி கருப்பட்டி காப்பி தான் அதிகமாக விற்கும். அப்படி அந்த கருப்பட்டி காப்பி அதிகமாக விற்குது. அப்போ அவர் இப்போ மாநகராட்சிக்கு அதிக வரி கட்ட போகிறாரு. அந்த வரியில் எங்களுக்கு தானே நீங்கள் ஷேர் தரணும். அதை விட்டுவிட்டு எங்ககிட்ட பணம் கேட்டால் திருப்பூருக்கு எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கும். அந்த வியாபாரத்துக்கு போகிற ஜிஎஸ்டி கட்டுவாங்க. அந்த ஜிஎஸ்டியில் எங்களுக்கு நீங்கள் ஷேர் தரணும். எங்களால் தான் அந்த ஜிஎஸ்டி நீங்கள் கட்டுறீங்க. அதை விட்டுவிட்டு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னா நாங்கள் நான் வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்ணுறோம், எங்ககிட்ட பணம் தரையா நாங்கள் நிற்கிறோம். இதில் ஒரு பாருங்கள், ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு கொடுமை. பணம் கொடுத்து கூட்டம் போட்டுக்கோ. காவல்துறை நிற்கிறதுக்கு காவல்துறைக்கு ஒரு பணம் கட்டுறோமா? காவல்துறை என்ன நாம் தமிழர் கட்சி கொடுத்த என்ன வேலை? இப்படி ஒரு ஒழுக்கமான பேரணியை, மது வாடை இல்லாத பேரணியை நான் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லி பல்வேறு கட்சிகளில் கூட்டணி வச்ச அண்ணன் திருமாறன் அவர்கள் நேற்று பேசினார். தென்னிந்திய ஃபார்வர்ட் பாக்கை சேர்ந்த அண்ணன் திருமாறன் அவர்கள். எந்த கட்சியும் பார்க்க அப்படி கூட்டத்தை முடியாது. மது வாடை இல்லாத, புகை வழக்கம் இல்லாத ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் கூட்டும். அதை நேற்று கண் கூட பார்க்க முடிஞ்சது. வேணா ஒரு சவாலை விட்டார். திருப்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் இதுக்கு முன்னாடி கூட்டம் நடந்த போது எவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சு, இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடந்தபோது எவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். அந்த சேல்ஸ் குறைஞ்சிருக்கும். டாஸ்மாக் வாசல் தான் எங்களுக்கு சேரை போட்டு மொத்தமாக உட்காந்துட்டாங்க, உள்ள எவனையும் விடாமல். ஒருத்தர் நேற்று சேல்ஸே காலி மொத்தமாக, அவன் தலைமையை வாயிலே அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கணும். அப்போ அந்த அளவுக்கான ஒரு ஒழுக்கமான கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். காவல்துறையை நாங்கள் பார்க்கல. காவல்துறை 5-6 பேர் ஓரமாக ஒதுங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எல்லாருடைய பேச்சையும் ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்களே ஒழிய
காவல்துறைக்கும் சேர்த்து தான், காவல்துறையின் இடஒதுக்கீடும் சேர்த்து அந்த கூட்டம் இருந்துச்சு. காவல்துறைக்கு வேலையே இல்லை. காவல்துறைக்கு வேலையே இல்லாத மற்ற கூட்டம்னா இடுப்பு பிடிச்சி கிள்ளுவான், பெண் காவலில் இழுப்பான், பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங்கை போடுவான், பியூட்டி பார்லர் போய் பாக்ஸிங்கை போடுவான், திரும்பி கடைகளில் போய் வந்து காசு கேட்பான், தலைவருக்கு பிறந்தநாள் கொடுன்னு கேட்பான். அப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் கிடையாது. இது ஒழுக்கத்தில் சிறந்த கூட்டம். உலகத்திலேயே ஒழுக்கத்தில் சிறந்த இராணுவத்தை கட்டமைத்த தலைவர் பிரபாகரனுடைய வழிவந்த கூட்டம் இந்த கூட்டம் என்பதனால ஒரு பேரணி கொடுத்தா சலசலப்பாயிரும் இதாயிரும். அவ்வளவு நேர்த்தியா 2 கிலோமீட்டர் பேரணி அவ்வளவு நேர்த்தியா போச்சு. கூட்டமும் அவ்வளோ நேர்த்தியா. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் இரவு 10 மணி வரைக்கும் ஒருத்தர் நகரலை. தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த இனி எவனாலையும் முடியாது. அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். இதுதான் எதிரிகளை மலைக்க வைக்கிறது. சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறோம் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி அனைத்து ஆதரவும் பெற்ற பிறகு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, நாங்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, மேலே இருக்கவன் தான் எடுக்க முடியும் என்று சொல்லி நிதி கொடுக்கவில்லை. 2000 கோடிக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மேல இருக்கவன் தான் காரணம். சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்று சொன்னால் மேல இருக்கவன் தான் காரணம். கீழே இருக்கிறவன் எதுக்கு ஆட்சி நடத்துற, கலைச்சிட்டு வீட்டுக்கு போ. உனக்கு எதுக்கு இந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம்? எவ்வளவு அவதூறு, எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு கிண்டல், எவ்வளவு கேலி. இங்கிருந்து போனவர்களை வைத்து வீழ்த்தலாம்னு நாம் தமிழர் கட்சியை நினைச்சிட்டு இருக்கான். டேய், இங்கிருந்து போனவனை வச்சு வீழ்த்த நினைக்கிறடா. அவன் வெளியே இருந்து சோர்ஸ் கொடுத்து பெண்ணுங்கிற அமைப்பு மாசம் 5 கோடி ஊடகங்களுக்கு கொடுத்து பல்வேறு யூடியூப் சேனலை விலைக்கு வாங்கி பொழுதன்னைக்கும் அண்ணன் சீமான பேச விட்டு இம்மி அளவு கூட அவரால் குறைக்க முடியல. இம்மி அளவு கூட அவருடைய என்ன சொல்றது பெருமையை குறைக்க முடியல. இம்மி அளவு கூட அவருடைய வளர்ச்சியை குறைக்க முடியலன்னா இங்கிருந்து போனவங்களை வச்சு விரட்டி விட்டவனை வச்சு கிரீஸ் தப்பாக்களை வச்சு அண்ணன் சீமான வீழ்த்தலாம் நினைக்கிறேன். இதை விட ஒரு மோசமான செயல் திட்டம் இருக்க முடியாது. இதுக்கு வேற ஏதாவது திட்டம் போடுங்கடா. அதன் சீமான விமர்சிக்க வீழ்த்தருக்கு புதுசாக உட்காந்து யோசிங்க. அப்படி யோசித்தாலும் உங்களால் வீழ்த்த முடியாது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் ஒதுக்கூட்டம் தமிழர் இன வரலாற்றில், தமிழர் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய புரிதலை உண்டு பண்ணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ